தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தினுடைய தலைவர் வெங்கடசுப்பு பேசுகிறேன். அண்மையிலே அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மேல் தொடுத்துள்ள போரின் காரணமாக எல்பிஜி சிலிண்டர்கள் மிகவும் தட்டுப்பாடாக இருக்கிறது. உணவகங்களிலே சுத்தமாக சப்ளை நிறுத்தப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் உணவகங்களை தொடர்ந்து நடத்துவதே மிகவும் சிரமம் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே உடனடியாக நாங்கள் மத்திய அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம், இப்போது எப்படி ப்ரையாரிட்டி பேசிஸில் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும், காலேஜுக்கும், வீடுகளுக்கும் சிலிண்டர்களை சப்ளை செய்கிறீர்களோ அதே போல் உணவகங்களுக்கும் சப்ளை செய்ய வேண்டும். அதை மாதிரி நீங்கள் வேணால் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சப்ளை டிமாண்ட் இருந்தால் இன்றைக்கு 100% கொடுப்பதற்கு பதிலாக ஒரு 75% ஹோட்டல்களுக்கு கொடுத்தால் கூட ஹோட்டல்கள் சமாளிக்க முடியும். ஆகவே மத்திய அரசு உடனடியாக ஆயில் கம்பெனிகளுடன் பேசி எந்த நாட்டிலிருந்து எந்த வழியிலாவது சிலிண்டர்களை உடனடியாக வரவழைப்பதற்கு முயற்சியை எடுக்க வேண்டும். சப்ளை வருகின்ற சிலிண்டர்களை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளை வைத்துக்கொள்கிறோம். மாநில அரசிடம் நாங்கள் வேண்டுகோள் வைத்திருப்பதெல்லாம் என்னவென்று சொன்னால், இப்போது நாங்கள் மாற்றாக ஒன்று மின்சாரத்திற்கு மாற வேண்டிய சூழ்நிலைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், அல்லது ஃபயர்வுட்டுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறோம். அது இண்டக்ஷன் ஸ்டவ்களை இன்ஸ்டால் செய்து அதை பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு 10 நாட்களாக ஆகும். அந்த 10 நாட்களில் நாங்கள் ஓரளவு நிலைமையை சமாளித்து விடுவோம். அப்போதும் கூட விலைவாசி 2 மடங்காக உயர்ந்துவிடும். இன்றைக்கு எல்பிஜி சிலிண்டர் உபயோகப்படுத்துவதற்கும் மின்சாரத்தை உபயோகப்படுத்துவதற்கும் காஸ்ட் 2 மடங்கு ஆகிறது. ஆகவே அரசாங்கம் ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் உணவகங்களை இண்டஸ்ட்ரியாக அங்கீகரித்திருக்கின்றன. அதன் பலன்களை மட்டும் வழங்காமல் இருக்கின்றன. உடனடியாக அதன் பலன்களை வழங்கினால் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் யூனிட்டுக்கு 1 அல்லது 2 ரூபாய் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதையும் வழங்க வேண்டும். இரண்டாவதாக, ஹச்டி கனெக்ஷன் இருக்கின்ற உணவகங்களுக்கு வெளியில் இருந்து மின்சாரத்தை பர்ச்சேஸ் செய்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அதே வாய்ப்பை எல்டி குறைந்த மின்னழுத்தம் கொண்ட உபயோகம் இருக்கின்ற உணவகங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, சோலார் பேனல்களை எங்களுடைய மாடியில் நாங்கள் பொருத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அப்படி பொருத்தும் போது அதற்கான சப்சிடிகளை கொடுப்பதுடன் வீடுகளுக்கு கொடுப்பது போல 100% கிரெடிட் உணவகங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கட்டும்.